தலைமை அதிகாரியாக இருப்பவர் சிங்கள அதிகாரி தான். சிங்கள அதிகாரிகள், சிங்கள மக்கள், தமிழர்கள் மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து எங்களுக்குள்ளே தமிழர்களுடைய இந்த சிங்கள அதிகாரிகளை வரவழைக்கிறதுக்காக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக ஜாழ் மாவட்டம். குறிப்பாக சொல்லணுமெண்டா குடிவரவு குடி அகழ்வு திணைக்களத்துக்கு முன்பாக ஜெஃப்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். முன்னே ஆண்டுகள் எல்லாமே இங்கே நாங்கள், அதாவது ஜாழ்ப்பாண மக்கள் பாஸ்போர்ட் எடுக்கணுமெண்டா ஜாழ் நகர்லேருந்து கொழும்பு நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு தான் அந்த பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஆண்டுகளில் எல்லாமே ஜாழ் மாவட்டத்திலேயே இந்த பிராந்திய அலுவலகம், அதாவது ஜாழ்ப்பாணத்திலே பாஸ்போர்ட் ஆஃபீஸானது திறக்கப்பட்ட காரணத்தில் இலகுவாக இங்கே இருந்து எங்களுடைய ஒரு நாள்லேயே பாஸ்போர்ட் எல்லாமே இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைந்திருக்கு. அதோட இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸினுடைய தலைமை அதிகாரியாக இருப்பவர் சிங்கள அதிகாரி தான் தலைமை அதிகாரிகளாக இருக்கிற. இன்றைய தினம் 24ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பெரிய ஒரு பொங்கல் நிகழ்வானது இடம்பெற்று. குறிப்பாக நான் சொல்லணுமாண்டா அந்த சிங்கள அதிகாரிகள், சிங்கள மக்கள், தமிழர்கள் எல்லாருமே இணைந்து தான் இந்த பொங்கலை கொண்டாடி இருக்கணும். அதோட சிங்கள மக்கள், அந்த சிங்கள அதிகாரிகளை வரவழைக்கிறதுக்காக எங்களுடைய தமிழனுடைய பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்வுகளோடு அவர்களை வரவழைத்து இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று. குறிப்பாக அவர்களுக்கு எங்களுடைய இந்த தமிழ் பாரம்பரிய கலாச்சார அந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு கடத்தக்கூடிய மாதிரியும் என்ன மாதிரி தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற்றதுன்றது இந்த காணொலியோடாக தொடர்ந்து பார்ப்போம். விருந்தினர்களை வரவழைக்க அந்த நிகழ்வு தான் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்குது. அவர்களுடைய பொறுப்பதில் ஆரோகணா அலங்கர் கல்லூரியின் நிறுவனர்களின் கௌரவித்த இசை சங்கங்களோடு எங்களுடைய மதிப்பார்ந்த விருந்தினர்கள் இங்கே நமது பிராந்திய அலுவலகத்துடைய பிரதான மாவட்டத்திற்கு அழைக்கப்படுகின்றார்கள். அங்கே வாயிலே நமது வந்தாறு வரவேற்கின்ற தமிழர்களுடைய பண்பாடுகளில் ஒன்றான ஆராய்ச்சி எடுத்து இங்கே வரவேற்கப்படுகிறார்கள்.
Bagaimana Departemen Ekonomi Kreatif sesudah dari kita, tapi anak-anak akan mampu sudah lebih. Entah itu perlu saya, oleh ini yang dilakukan, mangga dilakukan. Thai Pongal Utsave Pradhana Aradhana Pende अभी आराधना करना नाम बने लोटिवा उसी नाम एक तो ये
பொன்னாடை போட்டி அவர்களை கௌரவப்படுத்துகின்றார். அந்த கௌரவத்தினை ஏற்று சிறப்பிக்குமாறு அந்த சின்னஞ்சிறு கலைஞர்களை இன்னும் பாராட்டி அழைத்து வைக்கின்றோம். අපිට ඉතිහාසය තුළ මේ හින්දු සංස්කෘතියට එක්ක බද්ධ වෙච්ච මේ අංගයන් පිළිබඳව එතරම් අවස්ථාවක් අපිට උදා වුණේ නැහැ මේ විදිහට සහසම්බන්ධ වෙන්න. ඒ හින්දා අපිට 36 වර්ෂයේ අපිට වැඩ කරන අපි මේ පිළිබඳව ස්තුතිවන්ත වෙනවා විශේෂයෙන්ම ආදරණීය පාර්ශ්වදාතුමන්ට. එතුමන් තාමත් ලේඛකතුම මේ විවිධ සංස්කෘතියන් තුළ ජීවත් වන බහුවිධ සංස්කෘතියක් බහු ආගමික පරිසරයක් තියෙන ශ්‍රී ලාංකික සමාජය තුළ මේ අන්‍යෝන්‍ය ඒකාබද්ධතාවය වර්ධනය කරන්නට තමන්ගේ දෙපාර්තමේන්තුවේ ආදර්ශය සපයන්නට මෙලෙස ඉදිරිපත් වීම පිළිබඳව අපි පාර්ලිමේන්තුවට පුතේදී පළ කර සිටිනවා. ඒ වගේම තමයි ඊට මනා සහායක් ලබා දෙන හොඳ මෙහෙයුම් කණ්ඩායමක් පාර්ලිමේන්තුවට ඒනවා ඉතින් සහ පසුකල ඒ තමයි නායකත්වය. பிரத்யட்ச ரூபமாக இருக்கக்கூடிய சூரியன் வடதிசை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் தொடங்கக்கூடிய இந்த காலத்திலே நாங்கள் இந்த தைப்பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். இதை மகர சங்கராந்தி மகர சங்கிரமம் என்று கொண்டாடுகிறோம். இதிலே பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நீங்கள் எப்படி உங்களுடைய மாதங்களை வெசாக் பொசல் முதலான மாதங்களை கணிக்கிறீர்களோ அதுபோலத்தான் நாங்களும் எங்களுடைய தை புஷ்ய மாசம் என்று சொல்லக்கூடிய தை மாசம் மாக மாசம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் போன்றவற்றை கணிக்கிறோம். எப்படி என்றால் சூரியனுடைய நகர்வை வைத்துக் கொண்டு அந்த பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பிலே சூரியனுடைய நகர்வை வைத்துக் கொண்டுதான் நாங்களும் நீங்களும் பௌத்தர்களும் இந்துக்களும் மாதங்களை கணிக்கிறார்கள். சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசமாக இருக்கக்கூடிய இந்த காலம் மகர மாசம் அல்லது புஷ்ய மாசம் என்று அழைக்கப்படுகிறது. தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த மாசம் மாசி மாசம் எங்களுக்கும் அதாவது ஆங்கில திகதிப்படி இங்கிலீஷ் கலண்டர் படி பிப்ரவரி மாசம் 14-15 எங்களுக்கு மாசி மாதம் தொடங்கும். அது சூரியன் கும்பராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய காலம் மாசி மாதம் என்று சொல்லுகிறோம். இதிலே மகர மாசம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாளிலே நாங்கள் தைப்பொங்கலை கொண்டாடுகிறோம். பிறகு அப்படியே சூரியன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய நாளிலே நாங்கள் மேஷ சங்கிரமமாக இருக்கக்கூடிய புது வருஷத்தை கொண்டாடுகிறோம், நியூ இயரை கொண்டாடுகிறோம். அந்த சித்திரை மாச நியூ இயரை சித்திரை புத்தாண்டை அப்போது கொண்டாடுகிறோம். ஆக சூரியனுடைய இயக்கத்தை வைத்துக் கொண்டு அல்லது எங்களுடைய பூமியை இருந்து நாங்கள் பார்க்கிற போது இந்த பிரபஞ்சத்திலே என்ன மாற்றம் நிகழ்கிறதோ அந்த மாற்றத்தை வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய பண்டிகைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த பண்டிகைகளை நாங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு ஒட்டியதாக அல்லது வாழ்வியலோடு ஒட்டியதாக கொண்டாடுகிறோம். உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இருக்கக்கூடிய பருவப்பெயர்ச்சி காலத்திலே, பருவப்பெயர்ச்சி காலம் என்பது ஆடி தொடக்கம் மார்கழி மாதம் வரையான கால பகுதியிலே அதிகமாக மழை பெய்யும். எனவே விவசாயம் தொடர்பான பணிகள் எல்லாம் இந்த ஆடி தொடக்கம் மார்கழி வரையான அந்த துச்சநாயன காலத்திலே இருக்கும். அந்த கிருஷிக வேலைகள், அந்த விவசாய வேலைகள் பூர்த்தியாகி அந்த அறுவடைகளை இங்கே சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு அறுவடை திருநாளாக விவசாயிகளை கொண்டாடக்கூடிய
திருநாளாக, அதுபோல சூரிய பகவானை கொண்டாடக்கூடிய திருநாளாக, அடுத்து சுபகாரியங்களை தொடங்க வேண்டும். இதுவரை காலமும், அதாவது எங்களுடைய மரபிலே இந்த மழை காலத்திலே பெரிய அளவிலே சுபகாரியங்களை செய்ய மாட்டோம். கல்யாணமாக இருக்கட்டும், ஏனைய விசேஷங்களாக இருக்கட்டும், நாங்கள் இந்த மாதத்திலே கொஞ்சம் ஒதுக்கி வைத்திருப்போம். ஏனென்றால் எல்லோருக்கும் விவசாயம் தான் எங்களுடைய பிரதானமான தொழில். அந்த தொழில் அப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய காலம் அந்த மார்கழி கார்த்திகையாக இருக்கக்கூடிய மழை காலமாக இருப்பதாலே எல்லோரும் வேலைக்கு போய்விடுவார்கள். இனித்தான் வேலை குறைந்து அறுவடையோடு மகிழ்ச்சியும் பெருகக்கூடிய காலம். எனவே அந்த அறுவடையை நமக்கு தந்த சூரியனுக்கும் சூரியனோடு சேர்ந்த இயற்கையையும் கொண்டாடக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த நாளாக விளங்குகிறது. இந்த நாளை கொண்டாடுவதற்காக நீங்கள் எல்லோரும் வருகை தந்திருப்பது எங்களுக்குள்ளே இன ஐக்கியத்தை கொடுக்கும், மத ஐக்கியத்தை கொடுக்கும். ஒரு மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை உணர்வை இது வெளிப்படுத்துவதாக இருக்கும். அது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கு இயற்கையாகவே நாங்கள் இருவரும் ஒரே பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள், ஒரே விதமான சம்பிரதாயங்களை பேணக்கூடியவர்கள். எனவே அவற்றை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய விழாவாக இந்த விழா அமைகிறது. இந்த விழாவை இப்படி எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவது மகிழ்ச்சி தருகிறது. மிகுந்த ஆரோக்கியமானதாகவும் மிகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கிறது. எனவே இந்த நாள், இந்த விழா சிறப்பாக அமையவும், இந்த விழாவினுடைய பயனாக எல்லோரிடத்திலும் மகிழ்ச்சியும் ஒரு ஒற்றுமை உணர்வும் சந்தோஷமும் புரிந்துணர்வும் இன்னும் எங்களுக்கு, அதுவும் எங்களை தேடி, அதாவது வடக்கை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். முக்கியமாக பாஸ்போர்ட் ஆபீஸை இங்கே கொண்டு வந்ததாலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் பெயரை பெற்றிருக்கிறார்கள். அங்கே கொழும்புக்கு வருவதென்றால் அதற்காக பல்லாயிரம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டியிருக்கும். பல நாட்களை அவர்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். தங்களுடைய தொழிலை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு கொழும்பிலே வந்திருந்து தங்கி இருந்து அங்கே பணத்தையும் செலவழித்து, அங்கே தங்குமிடம், உணவு முதலானவற்றுக்கெல்லாம் பணம் செலவழித்து அந்த பாஸ்போர்ட்டை எடுக்க வேண்டிய சூழல் மாறி இப்போது நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கே வருகை தந்து இப்படி விழாவையும் கொண்டாடி தொடர்ந்து மக்கள் சேவையும் செய்வது பெருமைக்குரியது. எல்லோருக்கும் அந்த சூரிய பகவானுடைய கிருபையாலே, அந்த போதும் பிரத்யட்சமூர்த்தியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய கிருபையாலே ஆரோக்கியம், திடகாத்திரம், சந்தோஷம் எல்லாம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வால்மீகி ராமாயணம் சொல்லக்கூடிய மிக பழமையான இதிகாசத்திலே ராமனுடைய மனைவியை சீத்தையை இலங்கைக்கு ராவணன் தூக்கி கொண்டு வந்து விட்டான், கவர்ந்து கொண்டு வந்து விட்டான். இந்த கதையை பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போது ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையில பெரும் யுத்தம் நடக்கிறது. இங்கே இலங்கையிலே நடக்கிறது, லங்காவிலே நடக்கிறது. அப்போது அந்த யுத்தத்திலே தொடர்ச்சியாக அந்த போர் முடியாமல் தொடருகிற போது ராமன் சோர்ந்து போகிறான். அப்போது அகஸ்தியர் சொல்லக்கூடிய ரிஷி ராமனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். சூரியனை பார், சூரியனை போல தேஜஸ் கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், உற்சாகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணு. அதனுடைய பயனாக உனக்கு இந்த யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும் என்று உபதேசம் செய்கிறார். ஆதித்ய கிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜெயாவகம் ஜபே நித்தியம் அக்ஷயம் பரமம் பதம் என்று அந்த சமஸ்கிருத இலக்கியம் சொல்லும். அதற்கு பிறகு அப்படி ஆதித்ய கிருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை ராமன் சொன்னான் என்றும், அதன் பயனாக ராவணனை அவன் ஜெயித்தான் என்றும், அங்கே எல்லா விதமான ஜெயங்களையும் வெற்றிகளையும் அவன் அடைந்தான் என்றும் அந்த இதிகாசத்திலே இருக்கிறது. அதுபோல இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் சூரிய பகவானை, அந்த ஆதித்யனை பிரார்த்தித்திருக்கிறோம், பூஜித்திருக்கிறோம். அதனுடைய பலனாக எல்லோருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் எல்லா விதமான வெற்றிகளும், எல்லா விதமான நிறைவுகளும், எல்லா விதமான பரிபூரணங்களும், எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறோம். நன்றி.